அம்மா அது என் சிநேகித வீடு, என் கூட படிக்கிறான், ரொம்ப நல்லவன். அவனே வற்புறுத்தி கூப்பிடாமா? நானா ஒண்ணும் அப்படி நான் தாராளமா தங்கி படிக்கலாமே தம்பி. அரகதனை வேண்டாம் சொல்ல போகுது அம்மா. ஆமா, அந்த பையனுக்கு என்ன உன் மேல அப்படி தண்ணி அக்கறை? என்னமோ தெரியலம்மா, என் மேல அவன் ரொம்ப அன்பு வச்சிருக்கான். ராமு, யாருமே பிரதிபலன் எதிர்பார்க்காம பரத்தையாருக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கப்பா. அம்மா, யாருடைய உதவி அவனுக்கு தேவையில்லை. அவன் பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள. ராமு, உன்னை காலேஜுக்கு அனுப்பும் போது என்னடா சொல்லி அமிச்சேன்? உனக்கு ஒவ்வொரு தடவை போடுற கடுதாசிலையும் எதனா திருப்பி திருப்பி எழுதுவேன். உனக்கு பணக்காரங்க சிநேகிதம் கூடாது, அவங்க உதவி கூடாது, அவங்க சாவாசமே கூடாதுன்னு எழுதுவேனே. ஏன் ராமு? இப்ப சொல்றேன், தெரிஞ்சுக்க. நீ ஒரு ஏழை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வக்கீலுக்கு எதுக்காக படிக்க வைக்கிறேன்? நீ படிச்சு பட்டம் வாங்கி வக்கீலா வந்து ஏழைங்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்யணும். ஏன்னா ஏழைங்க கிட்ட நியாயம் இருக்கு, அவங்க கிட்ட பணம் இல்லாதனால அவங்களுக்கு நீதியே கிடைக்கிறது இல்லப்பா, நீதியே கிடைக்கிறது இல்ல. ஆமா தம்பி, சட்டம் ஒரு இருட்டறை, அதுல வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அது ஏழைக்கு எட்டாவது விளக்குன்னு பேரறிஞர் அண்ணாவே சொல்லி இருக்காரு. அந்த பையனுக்கு நல்ல படிப்பு வராது போல இருக்கு. ராமு நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சு அதுக்காக தான் இவன் அவன் கூட வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். நல்லவனை போல நடிச்சிருக்கான். இல்லம்மா, இல்ல, அவன் என்னை விட நல்லா படிக்கிறவன், நிறைய மார்க் வாங்குறவன். அப்படியா? ஆமாங்கய்யா. அம்மா, அவனை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இப்படி நினைக்க மாட்டீங்க. பணக்காரங்களை பத்தி அடிக்கடி ஒரு விளக்கம் சொல்லுவீங்களே, அதுக்கு அவன் முழுக்க முழுக்க மாறானவன். ஏழைங்கிற வித்தியாசம் இல்லாம எனக்காக எதையும் செய்யக்கூடியவன். எனக்கு உடம்புல ஒரு வலி ஏற்பட்டா அவனுக்கு உள்ளத்திலேயே வலி ஏற்படும். அந்த அளவுக்கு என் மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி கொட்டுறாம்மா. அம்மா, எனக்கு கூட பிறந்த சகோதரன் இல்லைங்கிற குறைய அவன் தான்மா தீர்த்துக்கிட்டு வர்றான். அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லுங்க. ஏம்மா, பணக்கார கூட தானே நீங்க பழகக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, பண்பும் பரிசுத்தமான உள்ளமை இருக்கிறவங்க கிட்ட பழகக்கூடாதுன்னு நீங்க சொல்லலையேம்மா. நான் இங்க வரும்போது அவன் என்ன சொல்லி அனுப்பான் தெரியுமா? ராமு, உங்க அம்மா இதுக்கு சம்மதிச்சுட்டா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். மறுத்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய குறை ஏற்பட்டு நினைப்பேன்னு சொன்னாம்மா. அந்த வேதையில அவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், படிக்க மாட்டான், அவன் வாழ்க்கையே வீணா போயிடும். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேம்மா. ராமு, நீ இதுவரைக்கும் என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதே இல்லை. நீ இப்படி பேசுற அளவுக்கு ஒருத்தன் உன் மேல அன்பு வச்சிருக்கான்னா அதுக்காக என் கொள்கையே விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன்பா. என்னம்மா அது? ஆபீஸ் போற நேரத்துல துப்பாக்கி கையுமா? எல்லாம் பாக பிரிவினை சண்டை தான். அண்ணன் தம்பி இருந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்டா வீணா போறீங்க? ஒத்து போங்கடா. முடியாது, நான் கோயிலுக்கு தான் போவேன். டேய், கோர்ட்டுக்கு போகாதடா, கோயிலுக்கு போடா, உருப்பிடுவீங்க. நான் ரெண்டு இடத்துக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன், கோர்ட்டுக்கும் போவேன். என்னம்மா அது? கோயில் திறந்தே கிடக்குது, அங்க கூட்டமே கிடையாது. ஜெயில் பூட்டி இருக்குது, அங்கதான் நெரிசலே ஜாஸ்தி. அங்க போறேன்றாளுங்க உங்க கூட பிறந்தவனுங்க. ஒருமப்பாடா இருக்கணும்னு சொல்றேன். இந்த பயலுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா பிச்சுக்கிறேங்கிறாங்க. இல்ல கோர்ட்டுக்கு போறேன்னே சொல்றாங்க. கோர்ட்டுக்கு தான் போவோம். பாகப்பிரிவினையை பத்தி உங்க அப்பாட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, புரியுதா? சும்மா இருங்க. வெறும் நடிப்புடா, அதான்டா காதோட சொன்னேன். இந்த சின்ன ஆக்ஷன் இதுக்கே எல்லாரும் ஒத்து போயிட்டீங்க. இது கோர்ட்ல போய் தனியா ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா? மடையலா ஒத்து போங்கடா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். குப்பு, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். ரைட் அபௌட் ரைட், மார்ச் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். உங்களுக்கு தனியா சொல்லணுமா? நாங்க வரோம். ஆமா, வராதீங்க, போங்க. ரைட். ஆமா, சண்டையெல்லாம் சமாதானப்படுத்தி விடுறீங்களே. கருப்பு கொட்டு வக்கீல்களுக்கு சண்டை தானே மூலதனம். எப்படி உங்களை வக்கீல் சார் வேலைக்கு வச்சிருக்காரு? ஐயோ, நான் அங்க வேலைக்கு இருக்கேன்னா அது வயிற்று பழப்புக்காக. இங்க நான் ஒண்ணு ரெண்டு நல்லது பண்றேன்னா அது என்னுடைய மனசாந்திக்காக. அங்க ஃபைல் சாட்சி, இங்க மனசாட்சி. சீக்கிரம் புறப்படு, ஆதிச்சு டைம் ஆகல. ஆமா ஆமா, அப்படியே போற வழியில இந்த நர்சரி ஸ்கூல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதை பாத்துட்டு போலாமே. டியூட்டினா டியூட்டி தான். ஆபீஸ் புறப்பட்டா நேரம் ஆபீஸ் தான் போனோம். ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்.
அங்க ஃபாரின்ல அவன் லவர்ஸ் மாத்துறான், நீ வந்து ட்ரெஸ் தானே மாத்துறன்ற. ஓகே ஓகே மாத்திட்டு வா. பானு பானு, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நடக்கிறத பார்த்து முடிக்கிறத பார்த்து அவங்க எதிர்காலத்தையே நம்ம சொல்லிடலாம். விளையும் பயிர் முளையிலே, அப்படித்தானே? அந்த சயின்ஸ் உனக்கு தெரியுமா? இனிமேதானே தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற வாத்தியார்ன்ற என்கிட்ட சொல்லிக்கிறியா? நீங்க எனக்கு வாத்தியார், நான் இவங்களுக்கெல்லாம் வாத்தியார். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வாத்தியார் தான். யார் அவரு? பாப்பா என்ன சொல்லு? ஐஸ் முட்டாளே. டேய், என்னடா அது? சிகரெட்டா? அப்படி இல்ல சார், இது அட இது கஞ்சாயா? குடா மடையா. ஏய் நீ வரங்க. ஆனா சீக்கிரம் குடாத. உன் மனசுல தோணுது எழுது. பாத்தியா வட்டம் போட்டுக்கிறான். ரொம்ப அழகா தயார் பண்ணி வச்சிருக்கிற பசங்களை நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நீ வா. தப்பி தள்ளி உட்கார. இந்தாடா ஆனா ஆரம்பிக்கிற வார்த்தை ஒண்ணு சொல்லு. நீ சொல்ற அது அப்போ இப்ப நீ அல்வா. செல்வா உட்காரா. நீ சொல்லுப்பா. அதிரசமா பராசம். நீ சொல்லு. அரிசி. அரிசி அடிக்க போற லாட்ரி. அம்மா ராமாமிரதா நீ சொல்லு. அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவா? ரொம்ப நல்லா வருவோமா நீ? உட்கார். 5 குழந்தைகளை கேள்வி கேட்டா ஒரு குழந்தை தேருது. அவங்க பிரைட்டா இல்லன்னா நான் என்ன பண்றது? நீயாவது பிரைட்டா இருக்கணும். உன்னையே கேக்குறேன் கேள்வி. கேளுங்க. தமிழ்நாடு எதுக்கு பேர் போனது? உலகத்திலேயே பண்பல சிறந்தது தமிழ்நாடு. வாத்தியாரம்மா பரவாயில்ல. ஓவரா படிக்காதன்னா கேக்குறியா? இப்ப இருமுற. ஏய் ராமு, என்னடா? நத்தி காட்டி நத்தி. காஃபி கொண்டாமா. நீங்க தான் எரிமீனுங்களா? காஃபி கேக்குறீங்களா? ராமு, some coffee. கேட்டா தண்ணியை போ. டாக்டர் ராமு, ஏமா இருமலுக்கு காட்டுதான் மருந்தா? நல்ல. Take it, please. That's good. காஃபி சாப்பிட்டா சுருச்சு போறோம். ஆஹா, சுறுசுறுப்பு அவனுக்கு மட்டும்தான் தேவையோ? எனக்கு வேண்டாமாக்கும். இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும், அங்க பாஸ் மார்க் கூட கிடைக்காதே. நீ மட்டும் ஒரு கப் காஃபி பேனை கொடு, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றேனா இல்லையான்னு பாரு. காஃபி வேணுமா? எஸ் ப்ளீஸ். சட்டை போடுங்க, வேலைக்காரங்க கொண்டு கொடுப்பாங்க. இது பாவம், அதுவாவும் கேட்காது. நம்மளா பார்த்து கொடுத்தா தானே குடிங்க. பாவாத்தா காஃபி வேணுமாத்தா? எஸ். கொடுத்து அனுப்புறேன். அத்தான் பத்தான் கிட்ட மத்த மூஞ்ச பாத்து. உதவணும். உனக்கு என்னப்பா? நீ குடி. மாமா மாமா, அடி 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 அடி. வாடா கண்ணு வாடா கண்ணு, என்ன வேணும்? தூக்கமே வரல, ஒரு கதை சொல்லுங்க. அந்த பேல போய் கேளு, நல்ல கதையா சொல்லுவான். ஓடு ஓடு. புது மாமா, என்னம்மா? உனக்கு நல்ல கதை தெரியுமா? நல்ல கதை சொன்னாதான் தூங்குவியா? ஆமா மாமா. இப்படி வா உட்கார். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜன். அந்த ராஜன் எப்படி இருப்பான்? அதாவது நான் தான் வச்சுக்கேன். அந்த ராஜனுக்கு ஒரே ஒரு நண்பன். அது எப்படி இருப்பான்? அது நான் தான் வச்சுக்கேன். அதே ஊர்ல ஒரு ராணி இருந்தா. அந்த ராணி எப்படி இருப்பா? அவோ என்ன போல இருப்பா. கதை கேட்கறதுக்கு கதை சொல்றதுக்கு இதான் நேரமா? இது பாருங்க, பரீட்சையில படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். இந்த கதை எல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே. படிங்க படிங்க. இந்தம்மா ராதா, நானும் தான் படிக்கிறேன். படிக்கிறீங்களா? படிக்கிறாரா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இல்ல, பாஸ் மார்க் தான் வாங்கட்டுமே. படிங்க படிங்க. படிங்க மாமா படிங்க. நீலகண்ணு, அவ கூட சேராத. அப்போ குழந்தைங்க எல்லாம் போயாச்சு. இனிமே நம்ம 2 பேரும் தான் குழந்தைங்க. ஜில்லிடுங்க. என்ன? சிக்கலாக்கா. சிக்கலாக்கா. என்ன? சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது. சின்ன வயசுல குழந்தை இருந்தீங்க? நீ மாத்திரம் எந்த வயசுல குழந்தையா இருந்த? சொல்றத கேள. எங்க அம்மா தாலாட்டு பாடுவாங்க. ஆராரோ 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 ஆராரோ. என்ன அழகா இருக்கு பாத்தியா? இந்த தாலாட்டை பாடிக்கிட்டு எங்க அம்மாவே தூக்கிடுவாங்க எனக்கு முன்ன. ஆமா. முந்தானே விடுங்க.
என்னது அங்க வந்தா கருப்பு கோட்டு தகராறு, உங்க வீட்டுக்கு வந்தா காக்கி சோக்கா தகராறு. இங்கதான் நிம்மதியா இருக்கிறோம், ஜாலியா இருக்கலாமே. ஏன் வரப்போறான் நமக்கு மத்தியில? புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டேன் சார். ஏண்டா புஸ்தகத்தை மறந்துட்டு போய் ஒருத்தன் வச்சுட்டு போறா, போடா. வீட்டுல தேட போறாங்க. திக்குனுச்சு, எப்படி அதுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னு. என்ன பள்ளிக்கூடம் தான் வேடிக்கை பார்க்க வேலையா உங்களுக்கு? போடா, ஒழுங்கா இருக்கடா, ஒழுங்கா இருக்கடா. இந்தாங்க, நீங்க பார்ட் டைம் டீச்சரா வேலை செஞ்சதுக்கு இந்த மோதிரம் முதல் மாசம் சம்பளம். அப்பா எனக்கு இங்க 10 மாசம் தான் வேலையா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? பானு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னால நமக்குள்ள ஒரு பரீட்சை வச்சுக்குவோம். நான் சில கேள்விகள் கேட்கறேன், நீ பதில் சொல்லு. நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேளுங்க. எனக்கு முன்னால நீ யாரையாவது காதலிச்சது உண்டா? உண்டு. ஐயா ஐயா, என் தாய்மொழி தமிழை காதலித்தே. அச்சா. இப்ப நான் கேக்குறேன், கேள. நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்க? குடும்பத்துல முதல்ல நான் ஒரு சமத்துவம் உண்டாக்க போறேன். என்ன? வாரத்துல 3 நாள் நான் தான் சமையல் பண்ணுவேன், மிச்ச 3 நாள் நீ தான் பண்ணணும். அடுத்த நாள் ஆஸ்பத்திரி போயிடலாம். ஆஸ்பத்திரியா? ஆமா, ஏன்? நம்ம சமையல் பண்ணதை நம்மளே சாப்பிட்டோம்னா அங்கதான் கொண்டு போய் விடும். ஐயோ, கையை வீசி பேசாதீங்க, மோதிரம் கீழே வந்துட போகுது. நான் ஆசையா போட்ட மோதிரம். மோதிரம் போனா என்ன, உன் உருவமே என் உள்ளத்துக்குள்ள இருக்குது. பானு, பானு, பள்ளிக்கூடம் ஆச்சு, பள்ளிக்கூடம் ஆச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.